ஒரு காட்டுல முயலும் ஆமையும் வாழ்ந்து வந்தாங்க. அந்த முயலும் ஆமையும் ஒரு நாள் சந்திச்சுக்கிட்டாங்க. அதுல அந்த முயல் ரொம்பவே துமுறு பிடிச்சது. தன்னை மட்டுமே ரொம்ப சிறந்தவன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் அந்த முயல். ஆனா ஆமை ரொம்பவே அடக்கமானது. இந்த கர்வமுள்ள முயல் பேசின பேச்சுக்கும் அது சொன்ன வார்த்தைகளையும் இந்த ஆமை பொறுமையா கேட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. கடைசியா அந்த முயல், உனக்கும் எனக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம், யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா அப்படின்னு அந்த முயல் ரொம்ப கர்வமா சொன்னுச்சு. ஆனா ஆமை கொஞ்சம் கூட பயப்படாம, சரி வா போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இதை கேட்ட முயல் போட்டிக்கு தயாராகுச்சு. அப்ப அந்த காடு பூரா இருந்த விலங்குகள் எல்லாம் இந்த ஆமையும் முயலையும் போட்டியை பார்க்கறதுக்காக கூடியிருந்தாங்க. ஒரு குரங்கு இந்த போட்டியை துவக்கி வைக்க முயலும் ஆமையும் ஓட ஆரம்பிச்சாங்க. முயல் ரொம்ப வேகமா ஓடுனுச்சு. ஆமை மெதுவா தன்னுடைய துவக்கத்தை ஆரம்பிச்சுது. பாதி தூரம் ஓடின முயல் திரும்பி பார்த்தா இந்த ஆமை துவக்கத்திலேருந்து கொஞ்சம் தூரம் வந்திருக்கத பார்த்துச்சு. இதை பார்த்த முயல், சரி இது வர ரொம்ப லேட் ஆகும், நம்ம போய் ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அப்படின்னு ஒரு புதர்ல போய் தூங்க ஆரம்பிச்சுது. ஆனா இந்த ஆமை எங்கேயுமே நிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து 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 இந்த முயல் தூங்கின இடத்த கூட தாண்ட ஆரம்பிச்சிடுச்சு. இதை அறியாம அந்த முயல் ரொம்ப நேரம் தூங்குனுச்சு. கடைசியா அந்த ஆமை மெதுவா நகர்ந்து போய் முடிவை தொட்டுடுச்சு. வெற்றியாளனாவும் ஆயிடுச்சு. இப்பதான் அந்த முயலுக்கு முடிப்பே வந்தது. முடிச்சு பார்த்தா ஆமை ஜெயித்து வெற்றியாளனா இருக்கு. இதை கண்ட முயலுக்கு தன்னுடைய கர்வத்தை அப்படியே அடியோட விட்டுச்சு. நம்ம மேல இருக்கிற தப்ப அது உணர ஆரம்பிச்சுது. கடைசியா அந்த முயல் ஒன்ன புரிஞ்சுக்கிச்சு. ஒருத்தவங்களோட உருவத்துல எதுவுமே கிடையாது. அவங்க எவ்வளவு முயற்சி செய்யறாங்களோ அதை வச்சுதான் அவங்களோட ஆற்றல் தீர்மானிக்கப்படுது. அவங்க வெற்றியாளராகிறதும் தோல்வியாளராகிறதும் அவங்களோட தொடர் முயற்சியில தான் இருக்கு அப்படிங்கிறத அந்த முயல் புரிஞ்சுக்கிச்சு.